வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் டாப்பிக்கில் ஒரு பென்டாகனல் ப்ரிசமை கட் பண்ணி அதோடைய லேட்ரல் சர்ஃபேஸஸும் அதோடைய லோவர் போர்ஷனும் எப்படி இருக்கும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. A pentagonal prism of base 30 mm, height 70 mm is placed vertically in HP with one of its base and one of the base edge is perpendicular to VP. The cutting plane is perpendicular to VP and bisecting the axis of the solid with the angle of 30 degree to HP. Draw the development of all the surface of the lower portion of the prism. உங்களுக்கு இந்த டெமோலேயே புரிஞ்சிருக்கும். சாலிட் வந்து அதோடைய பேஸ்னால் ஹச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு தான். ஒரு பேஸ் எட்ஜ் விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் இந்த பொசிஷனுக்கு வரையணும், செகண்ட் ஸ்டெப் விபியில் இந்த பொசிஷனுக்கு வரையணும். எய்தர் நீங்கள் எட்ஜு ரைட் சைடில் வச்சுக்கலாம் அல்லது லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஓகே, ரைட் சைடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் பெர்பெண்டிகுலராக வச்சு வரையணும். அதோடைய பர்டிகுலர் ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுவோம், உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிய வந்துடும். XY போட்டுக்கோங்க, விபி ஹெச்பி. இப்போ பென்டகனை டாப் வியூவில் வரைஞ்சிடலாம். ஒன் ஆஃப் தி பேஸ் எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். சரியா? அதனால் XYக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 30 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பென்டகனை இங்கே வரைஞ்சிருங்க. அதோடைய சைட் லென்த் 30, அதையும் காட்டிடுங்க. டாப் சர்ஃபேஸுக்கு ABCDEன்னு கொடுத்துட்றேன். பாட்டம் சர்ஃபேஸுக்கு FGHIJன்னு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து ஆக்சிஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இதுதான் ஆக்சிஸ் பாயிண்ட். இந்த சாலினுடைய ஃப்ரண்ட் வியூ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 70 கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் அகெயின் XYக்கு டிராஃப்டர் பேரலாக செட் பண்ணிவிட்டு 70 ஹைட்டுக்கு XYலேருந்து ஒரு லைன் போடுங்க. இந்த சம்மில் ஃப்ரண்ட் வியூவில் ஆக்சிஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்ஜ் இங்கே தான் இருக்குது, ஆக்சிஸ் இங்கே இருக்கும். அதனால் ஆக்சிஸ் வந்து ஹைட் ஆக போகிறதில்ல. ஆக்சிஸை கண்டிப்பாக இந்த சம்மில் நம்ம காட்டணும். ஹைட் 70, நான் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டேன். ஆக்சிஸ் சிம்பிள் படி நான் வரைஞ்சிடுறேன். பிக் லைன், ஸ்மால் கேப், ஸ்மால் லைன், ஸ்மால் கேப், பிக் லைன். எல்லா வெர்டிக்கல் எட்ஜஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. எதையுமே ரொம்ப டார்க்காக போடக்கூடாது. ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் டார்க்காக காட்டணும். இதோடைய ஹைட்டையும் காட்டிடுங்க. 70 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவும் நேமிங் வச்சுருங்க. டாப்புக்கு ஃபுல்லாக ABCD வச்சுருக்குறோம், பாட்டமுக்கு ஃபுல்லாக FGH வச்சுருக்கோம். கரெக்டாக நேமிங் பார்த்து கொடுத்துருங்க. இப்போது கட்டிங் பிளேன் டெமோ பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு சாலிட் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோடைய டாப் வியூ இங்கே போட்டிருக்கீங்க. இதோடைய ஃப்ரண்ட் வியூவை இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாலிடை ஃப்ரண்ட் வியூவில் கட் பண்ணணும். ஏன் கட் பண்ணணும், கட்டிங் பிளேனுடைய சர்ஃபேஸ் வெர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதுபோக அந்த கட்டிங் பிளேன் ஹரிசாண்டல் பிளேனுக்கு 30 டிகிரி இன்க்ளைனில் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு கட்டிங் பிளேனால் ஃப்ரண்ட் வியூ ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் த சாலிடை பைசெக்ட் பண்ணுது. அப்போ கீழேருந்து 35th mm ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்டில் என்ன பண்ண போகிறோம், 30 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ண கட்டிங் பிளேனை வச்சு ஆப்ஜெக்டை கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். ஆப்ஜெக்டை தான் மேலேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது ரிமைனிங் ஆப்ஜெக்ட் இதுதான். இதை மட்டும்தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் டார்க்காக காட்டணும். மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வரைஞ்ச ஹச் பென்சிலில் என்ன வரைஞ்சிங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே டாப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கேமராவை நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம்.
இப்போ உங்கள் கண்ணுக்கு ஒன்று தெரியுது இல்லையா, இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஷனல் டாப் வியூ. இதுக்குள்ளே நம்ம வந்து ஹேட்ச் பண்ணி காட்டுவோம். உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிஸில் 35th mm ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இடத்துல காட்டிடுங்க. ஏன்னா பைசெக்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதனால் கட்டிங் பிளேன் வந்து இந்த 35th mm ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகணும். அதுக்கடுத்து கட்டிங் பிளேனுடைய ஆங்கிள் 30 டிகிரி டிராஃப்டரில் நான் செட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ப்ரொடக்டரில் செட் பண்ணி வரைஞ்சால் கூட ஓகே தான். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும், 30 டிகிரி ஷிஃப்ட் பண்ணணும். டிராஃப்டர் வச்சு பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எய்தர் நீங்கள் இப்படி கட் பண்ணலாம் அல்லது இப்படி கட் பண்ணலாம். எனக்கு ரைட் சைடில் இடம் இருக்கிறனால நான் வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன். அந்த பைசெக்டிங் பாயிண்டில் வச்சு வரைங்க. இன்சைட் த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டார்க் லைன், ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் சின்ன கோடு பெரிய கோடு. அதே மாதிரி இங்கேயும் சின்ன கேப்பு சின்ன கோடு, சின்ன கேப்பு பெரிய கோடு. மறக்காமல் இந்த ஆங்கிள் 30 டிகிரி அதை கையோடு காட்டிடுங்க. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை காட்டாமல் விட்டுருவோம். ஜஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் போட்டு 30 டிகிரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ரிமைனிங் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கணும், டார்க்காக இருக்கணும். டார்க்காக போட்டுருங்க. அதை பேஸ் டார்க்காக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கட் பண்ண ஆப்ஜெக்டில் இந்த பேஸ் நமக்கு தெரியும், அதனால் பேஸையும் டார்க்காக போட்டுருங்க. அதுக்கடுத்து இங்கே எத்தனை புதுசாக கட்டிங் பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எத்தனை வந்திருக்குதுன்ட்டு ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் எத்தனை லாங்கரேஜ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஜி டேஷும் பி டேஷும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங்கரேஜ், ஜி டேஷும் பி டேஷும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. எஃப்ஏ பின்னாடி இருக்கிற லாங்கரேஜ் யார், இவங்க நோட் பண்ணிக்கோங்க. எஃப் டேஷ் ஏ டேஷ் ப்ராக்கெட்டில். அதேமாதிரி இங்கே எத்தனை லாங்கரேஜ் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஹச் டேஷ் சி டேஷ், பேக்கில் இருக்கிறது ஜே டேஷ் இ டேஷ். அப்புறம் வலது பக்கத்தில் ஒரே ஒரு லாங்கரேஜ் தான், ஐ டேஷ் டி டேஷ். இப்போ நீங்கள் எத்தனை நேம் வைக்கணும், 1 2 3 4 5. இங்கே பாருங்கள் நமக்கு எத்தனை கட்டிங் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குதுன்னு. 1 2 3 4 5. புரிஞ்சிச்சா? நான் அதை தான் இங்கே பேர் வச்சுருக்கிறேன். 1 டேஷ் 2 டேஷ், இங்கே 3 டேஷ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஏன்னா அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங்கரேஜஸில் இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற 2 பேர் தெரிய மாட்டாங்க, 4 டேஷும் 5 டேஷும். அதுக்கப்புறம் அதை நம்ம டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். டாப் வியூவில் எங்கே தான் வருது, அவுட்டர் பவுண்ட்ரியில் தெளிவாக வந்திருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிசம் டைப் ஆஃப் சாலிடு. இந்த பாயிண்ட் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் 1 எங்கே வந்திருக்கு, அப்படியே அந்த பாயிண்ட் பிலேயே வந்துடும். அதே மாதிரி இது எங்கே வந்திருக்குது, அப்படியே அந்த பாயிண்ட் சிலேயே வந்துடும். அதை நம்ம அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு பேர் கொடுத்துருங்க. இங்கே இருக்கிறது தான் 1 டேஷ், இங்கே 2 டேஷ், இங்கே 3 டேஷ். 3க்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை, இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து 2 லாங்கரேஜ் இருக்குது. ப்ராக்கெட்டில் 4 டேஷ், ப்ராக்கெட்டில் 5 டேஷ். இப்போ அவனை அப்படியே என்ன பண்ணுறீங்க, டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரொஜெக்ஷன்ஸ் வேறு இருக்குது, நேமிங் மட்டும் அப்போ வச்சா போதும். இங்கே என்ன வந்துருச்சா, என்ன வந்துருச்சு புதுசாக, என்ன வந்துருச்சு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த ரைட் சைடில் பார்த்துக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாரு, ஜிபியில் 0.1, ஹச்சிசியில் 0.2, ஐடியில் 0.3, ஜேஇயில் 0.4, எஃப்ஏல 0.5. இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக டார்க்காக போடணும். ஏன்னா அதுதான் நமக்கு தேவையான செக்ஷனல் டாப் வியூ. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஹேட்சும் பண்ணணும். டார்க்காக போட்டுட்டு ஹேட்ச் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே லெஸ் தேன் 45 டிகிரி ஆங்கிள் செட் பண்ணி ஹச் பென்சிலை எடுத்துக்கோங்க, ஹேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பக்காவாக ஹேட்ச் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அந்த சாலிடுடைய டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சி சொன்ன ஆங்கிளுக்கு கட் பண்ணிட்டோம். இந்த கீழே உள்ளது தான் ரிமைனிங் சாலிட். இப்போ இந்த ரிமைனிங் போர்ஷனுடைய லேட்ரல் சர்ஃபேஸஸை நம்ம இங்கே டெவலப் பண்ண போகிறோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த XY அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ப்ரிசம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஒருவேளை கோனு பிரமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா XYயை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை செப்பரேட்டாக தான் தேர்ட் ஸ்டெப்பை போடணும். பட் இந்த சம்முக்கு இதே XY நம்ம யூஸ் பண்ணி வரைஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போடணும். ஏன் ரெக்டாங்கிள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ப்ரிசம் இருக்குது இல்லையா, இந்த ப்ரிசமை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள், நான் இதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, பட் எனிஹோ என்ன வரும் அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வருதா? பெரிய ரெக்டாங்கிள் வருது. அப்போது ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரையணும். இந்த ரெக்டாங்கிளுடைய லென்த்து ஹைட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த ரெக்டாங்கிளுடைய ஹைட் என்னவாக இருக்கும்? ஆப்ஜெக்டுடைய ஹைட் தான். அப்போ 70 ஹைட்டு, அதோடைய லென்த் என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். இது வந்து பென்டகனல் ப்ரிசம், ஒரு சைடு வந்து 30. அப்போ எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4 5. சரியா? 5 சைடு இருக்கும், உங்களுக்கு அது தெரியும். அப்போது 5 × 30 டோட்டலாக 150 mm லென்த்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு பெரிய லைன் போட்டுக்கிறீங்க. அதோடைய ஹைட்டு 70. இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போட்டுடலாம். அதுக்கடுத்து நான் ரிமைனிங் உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். UH பென்சில் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வரைஞ்ச XYக்கு பேரலாக செட் பண்ணி ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. XYலேருந்து ஹைட்டு 70, அதே மாதிரி 150 mm லென்த்து. எதையும் டார்க்காக போடக்கூடாது, ரொம்ப நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் டார்க்காக போடணும். நான் ரெக்டாங்கிளை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கடுத்து அதோடைய பேஸ் சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், 30 கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 30, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அதில் அந்த லாங்கர் எட்ஜஸை வரைஞ்சிக்கோங்க, தின்னாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். வேணும்னா கீழே அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க மறக்காமல். ரொம்ப கீழே தள்ளியாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து லோவர் போர்ஷனையும் கொஷினில் நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கீழே தள்ளியாக வரைஞ்சிக்கோங்க. நம்ம எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம இங்கே நேமிங் வைக்கணும். அந்த நேமிங் வச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போகிறீங்க, மார்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பட்டுன்னு ஆன்சர் வந்துடும். இப்போது இங்கே என்ன நேமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருவேளை இந்த பக்கம் நான் லேட்ரல் சர்ஃபேஸை கட் பண்ணி டெவலப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் என்ன பேர் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து வச்சுருந்துருப்பேன். ஒருவேளை நான் இந்த இடத்துல சர்ஃபேஸை கட் பண்ணி, அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஹைட் கம்மியாக இருக்குது இல்லையா, அந்த சைடை நான் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் அதே அவுட்புட் தான், ஆனால் வேறு ஷேப்பில் இருக்குது நமக்கு. பட் பயப்படாதீங்க, ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகே, பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் நான் சர்ஃபேஸை எங்கே கட் பண்ணியிருந்தேன்னா இங்கே கட் பண்ணி இப்படி நான் டெவலப் பண்ணியிருந்தேன்னா என்னோடய அவுட்புட் இப்படி வந்திருக்கும். ஒருவேளை இதே செகண்ட் ஸ்டெப் ஃப்ரண்ட் வியூவில் நான் இந்த ஹைட்டை நான் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் இப்படி வந்திருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி வரலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி வரலாம். பட் ஜென்ரலாக எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஹைட் கம்மியாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டார்டிங்கில் வைக்கணும். ஏன் சார் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் தான். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த புகை கூண்டெல்லாம் இருக்கும்ல நம்ம ஹவுஸஸுக்கு மேலே, அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஒரு சீட்டில் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போட்டு, ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய சீட்டை ரெடி பண்ணி அப்புறம் இந்த சீட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபோல்டு பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டையும் இப்படி பிடிச்சி வெல்டு அடிப்பாங்க. வெல்டு அடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு மேலேயோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரிக்கு மேலேயோ வச்சுக்கிடுவாங்க. ஓகே, இது வந்து பென்டகனாக இருக்குது. மேபி சிலிண்ட்ரிக்கல் காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில இடத்துல பென்டகன் டைப்பில் கூட அவங்களுக்கு தேவைப்பட்டிருந்துருக்கலாம். டக்ட் எல்லாமே டக்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டக்ட்டு பென்டகன் டக்டாக கூட இருக்கும் ஒரு சில இடங்களில். அப்போது இப்போ இவ்வளோ பெரிய இடத்த வெல்டு அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும், மெட்டீரியல் வந்து ரொம்ப செலவாகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய லேபர்ஸுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், செலவு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஏன்னா லென்த் ஆஃப் த வெல்டு ரொம்ப கம்மி, அப்போ காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, மெட்டீரியல் செலவு, கரண்ட் செலவு எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஹைட் எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற பேஸ் பாயிண்ட் என்னவோ அதில் இருந்து தான் நீங்கள் உங்களுடைய லேட்ரல் சர்ஃபேஸஸை வரைய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஒருவேளை இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ இதோடைய பேஸ் பாயிண்ட் என்ன,
கண்டிப்பாக நீங்கள் எதை தான் வைக்கணும், இந்த ஐயை தான் வைக்கணும். இங்கே வந்து ஐ வச்சுக்கிடலாம். டாப்பில் யார் இருப்பா, டி இருப்பாங்க. அதுக்கடுத்து ஐக்கு அடுத்து ஜே, ஜேக்கு அடுத்து எஃப், எஃப்க்கு அடுத்து ஜி, ஜிக்கு அடுத்து ஹச், ஹச்சுக்கு அடுத்து ஒன்ஸ் அகெயின் ஐ தான் வரும். ஏன் வரும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இந்த சர்ஃபேஸெல்லாம் நீ எப்படியே ஃபோல்டு பண்ணணும்னு வச்சுக்கோவேன், என்ன வருது, ஐ தான் ஸ்டார்டிங், ஐ தான் எண்டிங். ஓகே, இது அப்படியே இப்படி இருக்குதுப்பா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே எண்டாகிருக்கும். மேலேயும் பேர் வச்சுருங்க. அதுக்கடுத்து ஐக்குரிய ஹைட் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்கள். எய்தர் நீங்கள் காம்பஸை வச்சு அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இங்கே வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் டிராஃப்டரை வச்சு அந்த இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட் ஐயிலேருந்து 3' வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸில் என் டிராஃப்டரை வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என் டிராஃப்டர் XYக்கு பேரலாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன். இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஹைஃபன் போட்டுக்கிறீங்க. அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3. ஐ வேறு எங்கேயாச்சும் இருக்குதா, இந்த கடைசிலையும் இருக்குது. இப்போ அந்த கடைசிலையும் அதே ஹைட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 3. அதுக்கடுத்து லெஃப்டில் வரேன், ஹச்சும் ஜேயும் இருக்குது. அங்கே கட்டிங் பாயிண்ட்ஸ் 2ம் 4ம் இருக்குது. ஹச்சும் ஜேயும். ஓகே, ஹச்சும் ஜேயும் இங்கே இருக்குது. அந்த லெவலில் உங்கள் டிராஃப்டரை செட் பண்ணிக்கோங்க. ஜேலையும் ஹச்சுலேயும் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஜே மேலே யார் இருக்கா, ஜே மேலே 4 இருக்குது. ஹச் மேலே யார் இருக்கா, 2 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வாங்க, எஃப்பும் ஜியும் இருக்குது. அதோடைய கட்டிங் பாயிண்ட்ஸ் 1 and 5. அங்கேருந்து அப்படியே வரீங்க, எஃப்பு ஜி, அவ்வளோதான். எஃப்க்கு மேலே பாயிண்ட் நம்பர் 5, ஜிக்கு மேலே பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இதெல்லாம் டார்க்காக ஜாயின் பண்ணு, உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த ஆன்சர் தெரியும். ஓகே, இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். டாப்பில் இருக்கிறத டார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அதனால் அதை டார்க் பண்ணாதீங்க. HB பென்சில் எடுத்துக்கோங்க. பாட்டம் போர்ஷன்ஸை மட்டும் டார்க்காக வரைங்க. ஒவ்வொரு எட்ஜஸையுமே டார்க்காக நீங்கள் காட்டணும், ஏன்னா அது எல்லாமே கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை நீங்கள் சிலிண்டர் சம், கோன் சம்மை டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் டார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தான் அதில் இமேஜினரியாக 8 or 12 பீசஸ் டிவைட் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இந்த சாலிடில் எல்லாம் அந்த எட்ஜஸ் தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை டார்க்காக போட்டே ஆகணும். அவ்வளோதான், இதோடைய லேட்ரல் சர்ஃபேஸை வரைஞ்சிட்டோம். இப்போது இதோடைய லோவர் போர்ஷன்ஸையும் நம்ம வரைஞ்சிடணும். ஏன்னா கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, இதோடைய லோவர் போர்ஷன் என்னவா இருக்கும், இந்த பென்டகன் தான். சரியா, ஏதாவது ஒரு இடத்துல அந்த பென்டகன் வரைஞ்சிருங்க. நான் FGக்கு கீழே ஒரு பென்டகன் வரைஞ்சிடுறேன். பென்டகனுடைய சைடு வந்து 30. பென்டகன் உங்களுக்கு வரைய தெரியும் இல்லையா, கரெக்டாக வரைஞ்சிருங்க. இப்போ நீங்கள் இந்த டார்க்காக போட்ட போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் இந்த கீழே போட்ட பேஸையும். அப்புறம் அதை ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். டாப் ஆஃப் த பேஜில் ஹெட்டிங் போட்டுடணும், பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஒரு எண்ணமும், ஸ்கேல் 1:1. Thank you. Thanks for learning here. You can.